உங்களுக்கு என்ன பழி வாங்கணும்னா நான் என் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா என் ஆஃபீஸில் இருப்பேன். இதை நம்ம புக்குன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தான் ஒரு அக்கா தன்னை போட்டு தாக்குன்னு சொல்லிட்டு தானும் ட்ரெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த அக்காவை என்ன நம்ம பார்ப்போம், என்னன்னு கேட்போம். இப்போ ஒரு சில பேருக்கெல்லாம் ஒரு தனித்துவமான ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனோ இல்ல சம்திங் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஒருத்தங்களை இப்படி ஒரு யூனிக்கா ஏதாவது ஒரு விஷயம். அதே மாதிரி ஜூலியக்கா இருக்காங்களா, நம்ம ஜூலியக்கா, இவங்களை நம்ம கண்டுபிடிக்கணும். வேற ஒன்றும் இல்லை, அவங்களை பேச விட்டாலே போதும். இந்த ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி இதுல ஏதாவது ஒன்று மக்களோட மனசை கவரணும், திடீர்னு ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக, ட்ரெண்ட் ஆகணும், அந்த மாதிரி கண்டென்ட்டுக்காக. அதுவும் முக்கியமா இந்த எலெக்ஷன்ஸ் வரும்போது திரையில இருந்து நிறைய பேர் வருவாங்க. ஓகேவா? அதே மாதிரி எதுக்காக வருவாங்கன்னா டிஎம்கே அவங்க சென்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி கேப்டன் அவர்களுக்கு அனுப்புன மாதிரியும் வடிவேல் அவர்கள் அனுப்புன மாதிரியும். அதுக்கப்புறம் இப்போ பல்வேறு நடிகர்கள் பேசுறத பார்த்துருப்பீங்க. இத்தனை நாள் அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. இத்தனை நாள் ஆதித்யா இல்ல சன் டிவிகள்ல ஏதாவது ஒரு ஷோஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் எல்லாம் கம்மிங் அவுட். எதுக்கு? அவங்களுக்கு சொம்படிக்க. அதுலயும் முக்கியமா இந்த அக்கா, இத டிவிக்கே விஜய் எல்லாம் ஓகே, எதுக்கு டிஎம்கே இதுல கேட்ட ஆளுங்கட்சியை நான் மென்ஷன் பண்ணேன்னு சொன்னீங்கன்னா கொலை காண்டாயிருவேன். ஆக்சுவலா என்னன்னா அவங்க கம்ப்ளீட்லி ஃபேவர் டு தட் டீம். 200 400 தெரியல. அக்காள்கிட்ட கேட்டா எப்படியும் சொல்ல போறது, எப்படியும் ஒரு 200 ஒரு 200 கொடுத்துருப்பாங்க அட்வான்ஸா. இப்பவுமே கொடுத்துருப்பாங்க. அக்காவுக்கு எப்படி ஒரு 400 கிடைச்சிருக்கும் இந்த காணொலி. உலகத்துக்கே அதாவது பிக் பாஸ்னு ஒரு நிகழ்ச்சி வருது. அப்ப எல்லாருமே ஒரு அட்டென்ஷன் கொடுக்கும்போது அந்த பிக் பாஸ்ல ஒரு பிட்ரேயல், ஒரு துரோகம், இப்படியும் பெண்கள் இருப்பாங்களா, இப்பெல்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கு தெரிய வச்சது நம்ம அக்கா தான். அந்த பெருமை அவங்களுக்கு மட்டும் தான், அந்த கிரெடிட்ஸ் வேற யாருக்கும் கிடையாது. அக்கா அந்த வீடியோவுக்கும் அந்த 5 செகண்ட் முன்னாடி, அந்த 5 செகண்ட் முன்னாடி அந்த வீடியோவுக்கும் அந்த மாதிரி அந்த பிட்ரேயல்ங்கிற ஒரு விஷயத்துக்கும் நீங்க ஒரு காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு தான் என்னைக்குமே யூஸ் ஆகும். அதை இளையராஜா அவர்களை மாதிரி நீங்களும் பயன்படுத்துங்க. மேடம் இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, ஜல்லிக்கட்டை இவங்க தான் முன்னால் நின்று நடத்தின மாதிரியும், அதனாலதான் ஜல்லிக்கட்டு வெற்றி அடைஞ்ச மாதிரியும், அந்த போராட்டம் வெற்றி அடைஞ்ச மாதிரியும், இப்ப தமிழ்நாடே அதனாலதான் ஜல்லிக்கட்டை கொண்டாடுதான். இப்ப மேடம் பிஸி ஆயிட்டாங்களாம். அவங்களுக்கு கால் ஷீட் அந்த ஷெட்யூல் அவங்கள்ட்ட இல்லையா, அவங்க போராடுறதுக்கு அவங்கள்ட்ட இல்லையா, அதை தான் சொல்றாங்க. அதுதான் இல்லை. அதாவது தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா தமிழர்களுக்கு தமிழர்களே போதும். ஏதோ இவங்க சொல்லி ஜல்லிக்கட்டுக்கு கூட்டம் கூட்டின மாதிரி மேடம் பேசுறாங்க. மேடம் நீங்களும் ஜல்லிக்கட்டுக்கு போராடினீங்க, நாங்க அதை கொச்சப்படுத்தல. ஓகேவா? நான் அதை கொச்சப்படுத்த மாட்டேன். நீங்களும் போராடினீங்க. ஐ ரெஸ்பெக்ட் தட். நான் உங்களை என்ன பண்றேன், அதை ரெஸ்பெக்ட் பண்றேன். ஆனா நீங்க மட்டும் போராடல. ஓகேவா? சப்போஸ் மக்கள் மேல கருணையில தான் உண்மையில நீங்க பேசியிருந்தா எத்தனையோ பிரச்சனைகள். நேத்து ஒரு கார் ஆக்சிடென்ட், அது ஆக்சிடென்ட் கிடையாது, ஒருத்தன் பண்ண கிட்டத்தட்ட அது என்ன சொல்லன்னு தெரியல. இது ஒரு தப்பான உதாரணமா மக்களுக்கு தெரியல. அதை அப்ப நீ சொல்ல மாட்டியா? இப்போ இன்னைக்கு இவன் இடிச்சிட்டான், ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல போதையில இடிச்சிட்டான் அப்படின்னு வச்சுக்கலாம். நாளைக்கே இதே மாதிரி ஒருத்தன் எனக்கு வாழவே வழி இல்ல வாழவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவன் காரை எடுத்துக்கிட்டு எங்கேயோ போய் சாகுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஜிடிஏ, அந்த ஜிடிஏல பண்ண மாதிரி பண்றானுங்களா, அந்த ஜிடிஏயோட மோகமா என்னன்னு தெரியல. இதே மாதிரி நாளைக்கு ஒருத்தன் பண்ணா நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கும் போதே பண்ணா என்ன ஆகும்னு பாத்துக்கோங்க. அப்ப இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்களா? அடுத்ததா எத்தனையோ கொலை குற்றங்கள் இத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்கு. கஞ்சா போதை, அது இது என்னெல்லாமோ போயிட்டு இருக்கு நாட்டுல, என்னெல்லாமோ நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. அதெல்லாம் அக்கா கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டா, சரி நீங்க அதை பத்தி பேசுற, இதை பத்தி. ஏன்னா நீங்க ஜல்லிக்கட்டு நாயகினால ஜல்லிக்கட்டுன்னு பொங்கி எழுந்து புல்லுக்கட்டு ஜல்லிக்கட்டுன்னு ஓடி வந்துட்டாங்க போல. அதனால நம்ம அக்காவுக்கு 4 காட்டு காட்டினாதான், எல்லாரும் சேர்ந்து காட்டு காட்டினாதான் அக்கா சால்வ் ஆவாங்க. இவங்கள ஒரு ஓரமா வைப்போம். அதுக்கப்புறம் இப்போ இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மிஸ்டர் எடப்பாடி அவர்கள் வரியை ஏத்தினால, வரி சுமை ஏற்பட்டதுனால மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால எல்லாமே இலவசம், கம்ப்ளீட்லி இலவசம். துபாய் மாதிரி. ஓகேவா? 10,000 நான் சும்மா கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. எதுக்கு? கருணையின் பேர்ல கொடுக்குறாங்களா? கருணையில, அதாவது யாரு காசை யாரு கருணையில கொடுக்குறான்னு பாருங்க. ஓகே, எடப்பாடி அவர்களின் உள்ளம் அப்படி இருக்குது அப்படின்னாலும் சரி, அதை எப்படி நீங்க ஈடு கட்டுவீங்க, எதுல இருந்து எடுத்து கொடுப்பீங்கன்னு கேட்டா, வரிச்சுமையினால ஏற்பட்ட நிதி சுமையை என்ன பண்ணுவாங்களாம், மறுபடியும் வரியை எக்ஸ்ட்ராவா போட்டு அதுக்கு வேற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்களாம். ரொம்ப பெரிய லெவல்ல இல்லாம வேற அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் இப்ப கொடுத்தாங்க, அதை சொல்றேன். அதுக்கு என்ன வரி போடுவாங்களாம். வரிச்சுமை ஏற்பட்டு அதுக்கு 10,000 நான் கருணையில கொடுக்கேன்னு சொல்லிட்டு எப்படி நீங்க கொடுப்பீங்கன்னு கேட்டா வரி போடுவேன். நான் என்ன சொல்றேன், நான் உங்க இலவசமே எங்களுக்கு தேவையில்லை, உங்க இலவசமே தேவையில்லை, அந்த வரிய குறைச்சாலே போதும். நீங்க இலவசமா எதுவுமே தரண்டாம், இல்ல வரி இருக்கிறது அப்படியே விட்டுருங்க. பொருளாதார டெவலப்மெண்ட்டுக்கு அந்த வரி பணம் செலுத்துறாங்கல்ல, அதுக்கு தான் செலுத்துறாங்க. அந்த டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படுத்துங்க, உங்க டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படுத்தாதீங்க தனித்துவமா. இப்போ கொடுப்போமா கொடுக்க மாட்டாமாங்க அதெல்லாம் ரெண்டாவது. சொல்றதா சொல்றீங்க, ஒரு 50 லட்சம் 60 லட்சமா சொல்லுங்க. எப்படியும் பெருசா பண்ண போறதில்ல. என்னன்னா டிஎம்கே அவங்க திமுக வரும்போது அடிச்சு விட்டாங்க, இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டாங்க. அதுல பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை. அப்படிங்கும்போது நம்ம அடிச்சு விடுவோம், ஒரு 5 வருஷம் இருக்கதான, அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் ஏதாவது கடனை வாங்கியாது கொஞ்சம் பாதியாவது போட்டுட்டு ஏதாவது செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மக்கள் சிந்திக்கணும், எவ்வளவு முட்டாளா இருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்போ நிறைய தாய்மார்கள் என்ன நினைப்பாங்கன்னா,
நமக்கு அமௌண்ட் போடுறாங்க. இப்போ நமக்கு இந்த ஒரு கடன் தள்ளுபடி இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் பீரியட்ல அவங்களுக்கு அந்த ஒரு சின்ன சுமை இருக்குல்ல, அந்த சின்ன சுமையை வந்து கருத்தில் கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா வாக்களிப்பாங்க. சரி, அந்த கடன் தள்ளுபடி அந்த 5000 போடும்போது அவங்களுக்கு யூஸ் ஆகும்னு. ஆனால் இந்த பக்கம் வரிச்சுமைனால அதை நீங்கள் இழந்துட்டு இருக்கீங்கிறத மறந்துடுறீங்க. சரி, நீங்கள் சொல்லுவீங்க நான் மட்டும் தான் இருக்கேன், எனக்கு பிரச்சனை இல்லை, வேற எனக்கு இது வந்து போனால் நல்லா இருக்கும்பீங்க. ஆனால் உங்களுடைய பசங்க இருப்பாங்க, ஓகேவா? நீங்கள் இந்த பக்கம் 5000 ரூபாய் வாங்குவீங்க, அந்த பக்கம் கேஸுக்கு போறது விட்டுருங்க, பெட்ரோலுக்கு போறது, சரி பசங்களை விட்டுருங்க, பேர பசங்களை யோசிச்சு பாருங்க, ஃபியூச்சர்ல யோசிங்க. கரண்ட் பில் வந்து ஒரு மாசத்துக்கு ஒருக்கா பே பண்ணும்போது அந்த 200 யூனிட் இருக்குல்ல, அந்த 200 யூனிட்ங்கிற விஷயம் வந்து ஃப்ரீயா இருந்துச்சு. இப்போ 2 மாசங்கும் போது அது டபுள் ஆகும்போது தேர் பேயிங். முன்னால வந்து 20 ரூபாய் 30 ரூபாய் கூட சில பேருக்கு வந்து பெரிய அமௌண்டா இருக்கும். சில வயதான மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்துக்க கூட ஆள் இருக்காது, ஒரு வீடு இருக்கும், இல்லை ஆர்எல்ஸ் ஒரு ரூம் இருக்கும், அதில் ஒரு லைட்டு மட்டும் தான் எரியும், அவங்களுக்கு பெரிய லெவலில் அந்த கரண்ட் சுமை எதுவுமே இருக்காது. அட்லீஸ்ட் அவங்களுக்கு இருக்கிறதுக்காக அந்த ரூம் பயன்பட்டு இருக்கும். இப்போ இதனால ஒரு சில பேருக்கு அது கூட அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைங்க, வரி மக்கள் எதற்காக கெட்டுறாங்க அப்படின்னா சும்மா ஒன்றும் கெட்டல, அந்த வரியை செலுத்தி பொருளாதார டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாவது பயன்படும், டபுளா வரும்னு நினைக்கிறாங்க. ஆனா டபுளா வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஜூலியக்காவுக்கு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்ணுக்கு தெரியாது. இலவசம் கொடுப்பது தவறு கிடையாது, ஆனா அதுக்கப்புறம் இங்க டபுளா எடுப்பது தான் தவறு. என்னங்க தரையே தெரியல. யூசுவலா திரள் நிதி வாங்க தானே செய்வாங்க, முறையா வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சாட்டையவர்களே வந்து ஒரு சில சேனலுக்கு வந்து அவங்க கேட்டிருந்ததா அவங்க சொல்லியிருந்தார், அவர் வந்து பே பண்ணியிருந்ததா சொல்லியிருக்காரு, பே பண்ணி நியூஸ் போடப்பட்டது மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது ஒரு சில சேனல்ஸ் வந்து தானா முன் வந்து போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்க தரையே தெரியல, சேரும் மேட்டம் போட்டா எப்படிதான் தர தெரியும்? இல்ல கேக்குறேன், இவ்வளவு நாள் இந்த ட்ரோன் ஷாட்ஸ் கிளியரா கிடைக்கல, இதுல பாருங்க இந்த ஒயிட்டா தெரியற எல்லாமே எம்டி செஸ். நீங்க இவ்வளவு நேரம் நிறைய காணொலி நீங்க பார்த்திருக்கலாம். பார்க்கும்போது இந்த பின்னால இருக்க அந்த முகப்பு பகுதியில இருந்து, அதாவது கிட்டத்தட்ட முகப்புங்கிறது ஃப்ரண்ட் ஏஜ் தான், அதாவது அந்த ஃப்ரண்ட் என்ட்ரின்னு வச்சுக்கோங்க, அந்த முகப்பு பகுதியில இருந்து எந்த ஒரு ட்ரோன் ஷாட்ஸும் நம்ம பார்த்திருக்க முடியாது. ஆனா இந்த ட்ரோன் ஷாட்ஸ்ல பாருங்க எவ்வளவு எம்டி செஸ், இன் பிட்வீன்லயே கேப்பா இருக்கிறது கிளியரா தெரியுது. அதனால அவங்க சொல்ற மாதிரி இது ஆகச்சிறந்த கூட்டமான்னு கேட்டா கிடையாது, இது ஒரு பெய்டு வீடியோவா கூட இருக்கலாம். ஆனா இங்க என்னன்னா கூட்டம் கூடினாலும் அதுல தப்பு ஒண்ணும் இல்ல, சீமானவர்களுக்கு கூட்டம் கூடல எந்த ஒரு தப்பும் இல்ல. அந்த கூட்டத்தினால ஒரு மாற்றம் வருதுன்னா அதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. எப்பவுமே இவங்களை நம்பி இருக்கிறதுக்கு ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வர்றதுக்கு யாராவது முயற்சி செய்யற யாராவது ஒருத்தங்களுக்கு கூட்டம் வர்றதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. ஆனா இந்த ஃபேக்கா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றாங்கல்ல, அது வந்து வெறும் பிம்பம் தான். இப்ப எதுக்கு இந்த எம்டி சேர்ஸை வந்து நான் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, அவங்களுக்கு கூட்டம் கூடுறதெல்லாம் பிரச்சனை இல்லை. எதுக்குன்னா உங்களுக்கு கூட்டம் கூடல அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எதனாலனா அந்த விளைவுகள், சாட்டையவர்களின் பேச்சினால ஏற்பட்ட விளைவுகளை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல புரிஞ்சிடும். இருந்தாலும் இந்த மாநாட்டில நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃப்ரெண்ட்ல இருந்தோடனே ஃப்ரெண்ட்ல பார்த்து அப்படி நீங்க நினைச்சிடக்கூடாது இவ்வளவு கூட்டம் கூடி இருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாலையும் நீங்க பார்க்கணும். இப்ப பேசும்போதெல்லாம் அழகா இருக்கும்ல, இப்ப பேசும்போதெல்லாம் வா அப்படின்னு இருக்கும், நாளைக்கு பின் விளைவு என்னன்னு சொல்லி இப்பவுமே நீங்க பின்னால பாருங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும்.